2 டம்ளர் கோதுமை மாவை நான் சேர்த்துக்கிறேன். அதோட தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் நான் பட்டரையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கசூரி மெத்தியை சேர்த்துக்கிறேன். கசூரி மெத்தி வேறு எதுவும் இல்லை, நம்ம ஊர் வெந்தயக்கீரை தான், காய வச்சு பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் நான் மஞ்சள் பொடியையும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டரு, இந்த மசாலாஸ் எல்லாம் போட்டோம்ல, இதெல்லாம் நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்க ஆரம்பிச்சிக்கலாம். சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி தான் இதையும் பிசையணும். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போது ஈர துணி போட்டு இதை முடிக்கலாம். என் அன்பு வணக்கம். ஸோ இது கண்டிப்பாக 20 நிமிஷம் ஊறணும். அப்போ தான் க்ளூட்டன்ற ப்ரோட்டீன் கோதுமையில் இருக்கிறது ஆக்டிவேட் ஆகும். சூப்பராக இருக்கும். அப்போ தான் எனக்கு சப்பாத்தி எப்படி பண்ணாலும் வரவே மாட்டேங்குதுங்க. நீங்கள் பார்த்து சப்பாத்தி மாதிரி பசங்க அப்படின்னா எனக்கு முதல்ல சப்பாத்தியே நல்லா வர மாட்டேங்குதுங்க. நோ ப்ராப்ளம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ சப்பாத்தி யார் பண்ணாலும் நல்லா வந்துடும். இந்த வாழைப்பழம் போடணும், தயிர் போடணும், அது போடணும், இது போடணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு பிசைஞ்சா, எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சா யார் பிசைஞ்சாலும் வரும். ஆனால் அதுக்கு வேப்புன்றது என்னன்னு தெரிஞ்சிட்டா நீங்கள் பண்ணிட முடியும். அது எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக எளிமையாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு சாஃப்ட் சப்பாத்தி வர்றது எப்படின்னு நீங்கள் அதை போய் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ 20 நிமிஷம் கழிச்சு சப்பாத்தி மாதிரி தான் தேக்க போகிறோம். ஆனால் ஒரு சின்ன ட்ரிக் அதில் இருக்குது. அது பண்ணுறது மூலிமா இன்னும் சூப்பராக இந்த சாம்பார் பொடி இது பாருங்களேன் எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் அதை வச்சு சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அன்னன்னி ஆர்டரை அன்னன்னைக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். பிரத்யேகமாக உங்களுக்காகவே தனித்தன்மையோடு தயாரிக்கப்படுது. கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி இது டேஸ்ட் பண்ணும்போது நீங்களே இது உணருவீங்க. ப்ராடக்ட்ல சாம்பார் பொடி வாங்கி யூஸ் பண்ணேன். சாம்பார் ரொம்பவே நல்லா இருக்கு. 7 வகையான தோசை மாவும் இருக்கு. அது மார்னிங் டிஃபனுக்கு குழந்தைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்து நல்லா தேய்ச்சி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ரவுண்டாக சப்பாத்தி மாதிரி இது ரெடி ஆகிடுச்சு. இப்படியே சுட்டாலும் இது நல்லாயிருக்கும். இது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அது எப்படின்னா இதை அப்படியே பாதியாக மடித்து, இந்த பக்கம் பாதியாக மடித்து அப்படியே நம்ம தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இது பேர் வந்து ஆக்சுவலாக டிக்கோனா பரோட்டான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் லேயர்ஸாகவும் இருக்கும், சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியராகவும் இது இருக்கும். ஸோ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை, இந்த டிக்கோனா பரோட்டாவை நம்ம போட்டு வெந்து எடுத்துடலாம். ஃபேண்டாஸ்டிக் டிக்கோனா பரோட்டா ரெடி. ஒரு சிம்பிளான வழியில் ஒரு பரோட்டா சிம்பிளாக நீங்களே பண்ணிட முடியும். இதோட சிறப்பு என்ன தெரியுமா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இதுக்குன்னு சைட் டிஷ் என்ன பண்ணணுன்னு யோசிக்கவும் தேவையில்லை, நீங்கள் பண்ணவும் தேவையில்லை. இதோட ஒரு கெட்டி தயிரையும் ஏதாச்சும் ஒரு ஊறுகாய், இந்த 2 ஊறுகாய் சூப்பராக இருக்கும். பூண்டு ஊறுகாவும் மாங்காய் ஊறுகாவும் இதோட வச்சு 2 சேர்த்து வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, தேவாமிர்தமாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப கிளாசிக்கல் காம்பினேஷன் கூட. எந்த சைட் டிஷ்ஷும் இல்லாமல் நீங்கள் சாப்பிட முடியும். சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டாலும் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிடிச்சிருக்குல்ல? அப்போ என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.